மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். என்ன, இந்த வாரத்தில் தான் மிக முக்கியமான இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நடக்குது. இந்த ராகுகேது பயிற்சி 11ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு தன்மை நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது. ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் சூரியன் 2ல் இருக்கிறதும் 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக இருக்கக்கூடிய சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதும் ஒரு நிலையில நல்ல அமைப்பு. அதனால பெரிய விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் செலவுகள் இருக்கும். செலவுகளுக்கு ஏற்ற வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தை வழி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புல 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நிலையில நல்ல விதமான அமைப்புகளை தர்றார். சந்திரனுடைய இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 10, 11, 12 ஆகிய இடங்கள்லையும் ராசியிலையும் சந்திரன் இருப்பது இந்த வாரத்தில் தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. வேலையில் ஏதேனும் ஒரு நிலையில் மாற்றங்கள் இருக்கலாம். வாரத்தின் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். அண்ணன் அக்கால் போன்ற உறவுகள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். மிக முக்கியமாக அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய வேற்று மதத்தை சார்ந்தவர்களின் மூலமான யோகங்கள் இப்போது அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 3 நாட்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட பாக்கிய அமைப்புகள் 5ஆம் இட அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் விரயச்சனியாத்தான் இருக்கிறாரு. அந்த சனியும் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காது. சிலருக்கு பெண்களால விரயங்கள் இருக்கும். பெண்வழி உறவுகள், மகளால, அம்மாவால, அம்மா அக்கானால, தங்கச்சினால, மனைவினால அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஒன்றை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்தில் உண்டு. சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் கிடையாது. ஆகவே பொதுவாக நல்ல பலன்களை செய்யக்கூடிய நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.